நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூஸ். சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா தான் இருக்கு. அந்த டாக்டர் ஒரு பக்கம் நமக்கு சாதகமா பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் மூட நம்பிக்கை நினைச்சுன்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தலைவர் அப்படியே சும்மா மனவர் ஒரு பக்கம் டாக்டரு எனக்கு பிடிச்ச மாதிரி நீ சொல்லிருந்தியா, அது மட்டும் இல்லாம அவன் உண்மையான மல்லிய ரேணுகாவே இல்ல அவன் சுடரி அப்படின்ற விஷயத்தையும் நீ சொல்லிருந்தோம். இவ யாரோ ஒருத்தி ரேணுகாவுக்கு எந்த சம்மந்தம் இல்லை அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றேன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட தான் உங்ககிட்ட கூட்டு வந்திருக்கேன். அந்த நம்பிக்கையை நீதான்பா காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம மனவர் மனசுக்குள்ள பக்கு 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 பக்குன்னு வேண்டிட்டு இருக்காரு. ஆனா திக்கு திக்குன்ற மாதிரி ஒரு நியூஸ போட்டு விட்டாரு. அப்படி என்ன பண்ணாரு ஏது பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அழகான தருணம் அழகான நேரம் வச்சான். செம்மையான ஆப்பு அருமையான ஆப்பு சடனா வச்சுட்டு போயிட்டான்டா எப்பா அப்படின்ற மாதிரி தாங்க ஒரு ஆப்பு வச்சு விட்டாப்ல. அப்படி என்ன வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இவர் ரேணுகா தான். அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அது மட்டும் இல்லாம இந்த மனோவர் இருக்காருல்ல இவர் எங்கிட்ட காசு கொடுத்து இந்த மாதிரி எல்லாம் சொல்ல சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சித் இருக்கிறமோ சொல்லிடுறாங்க. அவங்க ரெண்டு பக்கம் பார்க்கணும். ஒரு பக்கம் ரத்தம் கொதிக்குது மொற பக்கம் தெரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு அந்த இடத்துல இருந்து ராஜேஸ்வரி ரஞ்சிதா போயிடுறாங்க. போயிட்டு நம்ம விஜய் கிட்ட மாட்டி விடணும்னு சொல்லிட்டு ஆனா அடுத்து நடக்க போறது வேற மாதிரி ஒரு விஷயம் தாங்க. அப்படி என்ன நடக்குது இப்படி சொன்னதை கேட்டு ஷாக் ஆயிடுறாரு. என்னடா அந்த டாக்டர் நம்பிக்கையான டாக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஷாக்கிங் ஒரு பக்கம் மல்லி இருந்துன்னு என்னப்பா இதெல்லாம் நாம ஒண்ணு நினைச்சா இப்படி ஒண்ணு நடந்துருச்சு, ஒருவேளை இது உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல மல்லி இதுல எங்கேயோ உள்குத்து நடந்திருக்க. உடனே நம்ம வெண்பா வந்து மனோவர் தாத்தா வாங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட உடனே மனோவர் தாத்தா இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குட்டு குட்டு குட்டுன்னு ஓடி போய் பார்த்தா அங்க வந்து போன் பேசிட்டு இருக்காங்க. ஹலோ சார் ரகு சார், நீங்க சொன்ன மாதிரி சுடரியா காப்பாத்தி விட்டுட்டேன். எனக்கு தேவையான அந்த 6 லட்சத்தை நீங்க அக்கௌண்ட்ல போட்டு விட்டா போதும். ஆல்ரெடி 4 லட்சம் போட்டீங்க, இன்னும் 6 லட்சம் பேலன்ஸ் இருக்கு. போட்டு விட்டீங்கன்னா என் வேலையை நான் பார்த்துப்பேன். இதுக்கு மேல எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஐயோ நான் இருக்கியா நீ கவலைப்படாதியா, உனக்கு தேவைப்படுற போது அப்பப்பா அமுச்சு விட்டுருவேன். நீ அழகா என்ன பண்ணும் கியூட்டா அழகா ஒரே விஷயம் தான். எப்படி இருந்தாலும் ரேணுகா அதாவது சுடரி மாட்டிக்க கூடாது. எப்பவுமே ரேணுகாவா அந்த வீட்டில் இருக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு பக்கம் காசு மலை கொட்டுன்னு கொட்டும், இல்லைன்னா ஒரே அடியா தட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இதை கேட்டது என்ன பேசுறது ஏது பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாம ஒரு பக்கம் குழப்பத்துல குழம்பி போயிட்டு இருக்காங்க. என்னடா இது என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம கதிரேசன் இருக்காரு. அவரு வந்து ஏமா மல்லி உனக்கு என்னமா நான் துரோகம் பண்ண, உன்னை என்னதான் பண்ண, இவன் பொண்ணை தானே பார்த்தேன், ஆனா ஏமா நீ இந்த மாதிரி பண்ணிருக்க, என் பொண்ணை எப்படியா அழிச்சிடணும் ஒழிச்சிடணும் அப்படியே சும்மா கங்கன காட்டு தெரியுது, உனக்கு என்னதான் வன்மா அப்படியே எப்படிதான் உன்னை, ஆனா உங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியலமா, நான் என்னதான் சொல்லணும்னு எதிர்பார்க்கறேன், சொல்லுமா சொல்லிடுறோம் ஓப்பனா, இதுக்கு மேலே தயவு செஞ்சு என் பொண்ணை விட்டுருமா, என் பொண்ணு இந்த மாதிரி குடும்பம் பண்ணாதமா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கதற மாதிரி ஒரு பக்கம் நம்ம கதிரேசன் கதறாரு. ஐயோ அப்பா நீங்க எதுக்கு அவக்கால விடுறீங்க, அவளும் ஒரு ஆளு அவக்கால போய் விழுந்துருக்கீங்க, அவளை தட்ட வேண்டிய இடத்துல தட்டி ஓட வேண்டிய இடத்துல ஓட விட்டு இருந்தா இதெல்லாம் நமக்கு தேவையா, யார சொல்லி குத்தம் என்ன, நம்ம அக்காவை கட்டிக்கினாரு மாமா அவரை சொல்லணும், அவருக்கு வந்து நம்ம அக்கா போர் அடிச்சுட்டாங்க, அக்கா இல்லைன்னா அப்படியே சும்மா சொகுசா அப்படியே இது கேட்டு உடனே இவளை கல்யாணம் பண்ணாரு. இவளை கல்யாணம் பண்ணிப்ப என்ன கல்யாணம் பண்ணியிருந்தா இந்நேரம் நான் இப்படி விட்டு இருப்பேனா, எக்கா வந்திருந்தா எக்கா வாழ்க்கை நம்போண்டு விட்டு இருப்பா, முதல் அக்கா என் வந்துட்டா இதுக்கு மேல மாமா கூட நம்ம இருக்க கூடாதுன்னு விட்டு கொடுத்துருப்பேன். ஆனா இவன் மல்லி இருக்காளே மல்லி கேடு கட்டவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம நிஷா ஒரு பக்கம் வாயிலேயே சும்மா கொப்பிச்சு ஊசின்னு இருக்காங்க. அதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் வெறுப்பா இது மல்லியை இன்னொரு டைம் திட்டினேன் மவள ஒரே குத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஆனா அப்படியெல்லாம் சொன்னாலும் மல்லி தான் என்னதான் சொல்றது எதுதான் சொல்றது நடக்கிறதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்படியே போனா லாஸ்ட் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஆனா மிகப்பெரிய ஒரு சம்பவம் நடக்க போது, அந்த சம்பவத்துல யார் கலந்துக்க போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. பாப்போம் என்னென்ன நடக்க போகுது என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா, மறுபக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த டாக்டரை அடிச்சு பொழந்து அப்படியே அவனை புளியனுங்க அப்படியே சும்மா தக்காளியா புளிய பிசுகிற மாதிரி பிசுக்கி விட்டுறணும். அப்பதான் அவன் வாழ்க்கையில இதுக்கு மேல யாருக்கும் ஒரு தவறான ஒரு விஷயத்த சொல்ல மாட்டான். ஒரு குடும்பம் ஒரு அழிவு நோக்கி போயின்னு இருக்குன்னா அந்த சமயத்துல அந்த குடும்பத்துக்கு சம்மந்தம் இல்லாம அந்த குடும்பத்தை அழிக்க பாக்குற போது இல்ல காசு நமக்கு முக்கியம் இல்ல, நமக்கு இந்த குடும்பத்தோட வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு இந்த குடும்பத்துக்காக நம்ம உண்மையை சொல்லணும். அதை விட்டு தேவையில்லாத பொய்ய பேசி ஒரு குடும்பத்தை அழிக்கிறது எந்த அளவுக்கு ஒரு பக்கம் எச்சத்தனமான வேலைன்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த எச்சத்தனமான வேலையை செய்யறாளே இந்த கேடு கெட்டவ இவன் நல்லா இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கேள்வி வருதுங்க. என்ன பண்றது, போயிருச்சு முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் அதை பேசி ஒன்றும் நடக்க போறதில்ல. அடுத்து என்ன பண்ணும் ஏது பண்ணும் சொல்லிட்டு அடுத்தடுத்து நம்ம அழகா சும்மா கியூட்டா யோசிச்சு
போயிட்டே இருந்தா நம்ம வாழ்க்கை ஒரு பக்கம் அழகா நீட்டா இருக்கும். அப்படி யோசிக்காம ஒரு பக்கம் இதுதான் நடக்கும், இதுதான் முடிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழியில நம்ம போயிட்டு இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்குங்க. சரி, இந்த மாதிரி எல்லாம் பக்கம் போயிட்டு இருக்கா. மறுபக்கம் நம்ம விஜய் வந்து மல்லியை திட்ட ஆரம்பிச்சார். என்னதான் மல்லி உனக்கு பிரச்சனை, ஏன் இந்த மாதிரி பண்ணிருக்க, எப்ப பார்த்தாலும் ரேணுகாவை எதனா ஒரு வம்புக்கு இழுத்துனே இருக்கா. அவ ரேணுகா தான், இதுல என்ன உனக்கு சந்தேகம், ரேணுகா இருக்கிறது உனக்கு பிடிக்கல அந்த வீட்டுல, சொல்லு, நானும் ரேணுகா எல்லாம் கிளம்பிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே நம்ம மல்லி கோவம் வந்துருது. விஜய் உங்க இஷ்டத்துக்கு பேசணும்னு சொல்லிட்டு பேசணும் இருக்காதீங்க, எல்லாமே ஒரு லிமிட் தான், லிமிட்டுக்கு மேல போச்சா நான் பேசவே மாட்டேன், அதுக்கப்புறம் என்னோட வாய் பேசாதே, என்னோட கைதா பேச பாத்துக்கோங்க, நானும் உங்களை எதுவும் சொல்லக்கூடாதுன்னு வாயை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கேன், கண்ட்ரோலுக்கு மேல என்ன பேச வச்சிடாதீங்க, அதுக்கப்புறம் என்ன நடக்குது எடுக்க தெரியாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மல்லி கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. மல்லியா என்னமா இதெல்லாம், தப்பு 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 தப்பு, இந்த மாதிரி எல்லாம் கோவப்படக்கூடாது பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்ல மல்லி இருந்துன்னு, நான் எதுக்கு உங்க பேச்சு கேட்கணும், நான் என்ன செய்யறேன்னா அதுதான் கரெக்ட், நான் செய்யறதுதான் செய்வேன், யாரையும் கேட்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஒரு அவசியம் இல்லை, என் இஷ்டப்படிதான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் மேல வாய் வச்சு விரல் மேல விரல் வச்சு பேசிட்டு இருக்காங்க. இவங்க பேசதான் பார்க்கும்போது ஒரு பக்கம் மண்டை சூடாவது, கிரைன் வீக் ஆகுது, என்ன பண்றது, எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். சோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம். அந்த நம்பருக்கு எடுத்துருக்கேன். நடக்கும் நடுக்கட்டு